வணக்கம். அமித்ஷா அதிமுக, பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போன பிறகும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்குள்ளேயும் சரி, பாஜகவுக்குள்ளேயும் சரி ஒரு சின்ன சலசலப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்போ கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டார். அவர் பக்கத்தில் உட்கார வச்சு தான் அமித்ஷா பேசினார். அமித்ஷா பேசினதை எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி கேட்டார். குறிப்பெல்லாம் வேறு எடுத்தார். என்ன குறிப்பு எடுத்தார், எதுக்காக எடுத்தாருன்னே தெரியல. ஆனால் அவர் பேசினது ஹிந்தியில் பேசினாலும் தமிழாக்கம் பண்ணாங்க. தமிழாக்கத்தை கேட்டார். கேட்டவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஆளுமைமிக்க ஒரு நபராக இருக்கக்கூடியவர். அவர் என்ன செஞ்சுருக்கணும், டக்குன்னு இல்லைங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அங்கனே ஒரு திருத்தி இருந்தார்னா இவர் மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை ஏறி இருக்கும். ஒரு ஆளுமைமிக்க ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி. இவர் பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை எதிர்த்து பேசவே முடியாது. அமித்ஷா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறார். அமித்ஷா இருக்கிற வரைக்கும் அவருக்கு விருந்தெல்லாம் கொடுத்து வச்சுட்டு அப்புறமா அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலே அமித்ஷாவை சந்திக்க போகும்போதே இவர் என்ன செஞ்சுருக்கணும், கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கணும். இது போல் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறோம். அமித்ஷா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு யாருமே வரமாட்டேறாங்க. திமுக கூட்டணி நம்மளால் உடைக்க முடியல. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலாம். விஜய் கேட்குற தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொகுதிகளை கேட்குறாரு. அப்புறமா அவரும் செலவுக்கு ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் செலவுக்குமே அதிமுக பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. துணை முதலமைச்சர் வேறு கேட்குறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நம்மளை நிராகரிக்கிறாங்க. நம்ம கூட கூட்டணி வைக்கவே அவங்க விரும்பலை. அவர் தன்னிச்சு போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அவருக்குமே துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பேசிட்டோம். இதை சீமான் கூட நேற்று சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுமே அதிமுக நிராகரிக்கும் போது எடப்பாடி பழனிசாமியில் என்ன செய்ய முடியும், பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு இது என்ன செஞ்சுருக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுத்துருக்கணும். ஆனால் அந்த முடிவெல்லாம் எடுக்காமல் இவர் பெருசாக யார்ட்டையுமே ஆலோசனை பண்ணலை. வேல்மணி, கேபி முனுசாமி இவங்கள்ட்ட மட்டும் ஆலோசனை பண்ணிவிட்டு இவர் போய் ஒரு முடிவை எடுத்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு சென்னையில் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கும் ஓகே சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா 5-6 நாள் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதே தப்பு, இதில் வேறு கூட்டணி ஆட்சிக்கு வேறு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை பலதரப்பட்ட மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ என்னென்னா கூட்டணி தாங்க, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கலைங்க, அது அமித்ஷா சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி தாங்க பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்படி தான் எதாக இருந்தாலுமே மாற்றி தான். இப்போ தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறார், நான் என்ன எழுதி கொடுத்தேனா, இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கேனா, ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறமா ஏன் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, பார்க்கலாம் தேர்தல் வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா தேமுதிக பிரேமலதாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெரிய ஒரு இதாகிடுச்சு. அவங்களுக்குலாம் என்ன இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே சமயத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லும்போது இந்த சைடு பாஜக சைடு பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லையில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறார். இந்த விஷயமே பார்த்திங்கன்னா இலையில் தாமரை மலர்ந்தே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக முதலமைச்சராக இவங்க தான் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. காரணம் அந்த மாதிரி அவருடைய பேச்சு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை அதிமுக கொடுத்த மாதிரி இருக்குது. அதிமுக தொண்டர்கள் இதிலே அதிருப்தி ஆகிட்டாங்க. நயினா நாகேந்திரன் இப்படி சொல்கிறாரு, அவர் அண்ணாமலை மேலே டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அவர் மறைமுகமாக சில விஷயங்களை சூசகமாக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல இருக்குது. என் பாஜக எங்கே போனாலும் சரி, எந்த மாநிலத்தில் கூட்டணி வச்சு போட்டி போட்டாலும் அவங்க வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா பாஜக கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வைக்கும். முக்கியமான ஒரு பதவியை, முக்கியமான துறைகளை எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்குவாங்க. அங்கே ஆட்சி பண்ணுறவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கும் விதிவிலக்கு இல்லை. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அவங்க மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று இவங்க திடீர்னு கூட்டணி ஆட்சியை மறுக்கும்போது பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறைமுகமாக பேசுகிறாங்க. சரி, அப்படி பேசும்போது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது, அமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா சரின்னு விட்டு பிடிப்பாங்க. விட்டு பிடிக்கும்போது என்ன ஆகும்னா தொகுதி பங்கீடு நடக்கும். தொகுதி பங்கீடு நடக்கும்போது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வச்சு ஒரு 75 தொகுதியிலேருந்து 90 தொகுதி வரைக்கும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க 90 தொகுதி தான் எய்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 90 தொகுதியில் 75 தொகுதியாவது அவங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி 75 தொகுதியில் வாங்கும்போது பாஜக நிறைய இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான இடங்கள் அப்படிங்கிற குறிப்பிட்ட இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்களில் கண்டிப்பாக அவங்க போட்டி போடுவாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி
ஒத்துக்க மாட்டார். அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கினா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற கோயம்புத்தூரில் இப்போ நிறைய இடங்களில் பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கியது. அந்த 6 சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் பாஜக வந்து 2ஆம் இடத்துல வந்து நிற்கிது. இத்தனைக்கும் அதிமுகவோட கூட்டணி இல்லாத சமயத்திலேயே 2ஆம் இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அதிமுகவோட கூட்டணி வச்சா அப்படி கூட்டணி வச்சு அவங்க அந்த தேர்தலை சந்திக்கும் போது அதிமுகவினர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார் அமித்ஷாட்ட. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ நயினா நாகேந்திரன் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக கேட்குற தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு 25 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கொடுக்கலாம், அதுக்கு மேலெல்லாம் நம்ம பெருசாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பாமக வந்து ஒன்று இன்னும் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பாமகவுக்கு வந்து இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ஜூனோட இது முடியுது, ராஜ்யசபா எம்பி முடியுது. அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுங்க, அப்புறமா கூட்டணி தொடர்பாக அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க கூட்டணி வச்சாலும் அவங்க பாமக வேட்பாளர் நிற்கிற தொகுதிகளெல்லாம் அதிமுக தான் செலவு பண்ணுற மாதிரி ஒரு டிமாண்டையும் வைப்பாங்க. இது எப்பயுமே நடக்கிறது தான் பாமக பொறுத்த வரைக்கும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களும் ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ மலுப்பலாக சொன்னோன்னா அதுலேருந்து கொஞ்சம் அவங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பாமல் திமுகவை ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாஜக அவங்கள சப்போர்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டை தான் அவங்களும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக எல்லாத்துட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்றைக்கா இருந்தாலும் பாஜக வந்து கழட்டி விடுற மூலில் தான் இருக்கிறாரு. தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுப்பார். அதுக்கு முன்னாடி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அப்படிங்கிறனால அவர் யோசிக்கிறார். நம்ம ஆளுந்தரப்பாக வந்துடுவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பாஜகவை துணிஞ்சு எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தொகுதி தான் அதிகமாக வேணும். தொகுதி அதிகமாக வேணும். ஒரு வேளை எதிர்கட்சியாக கூட உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக வந்து 3ஆவது இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியப்படுமா அப்படிங்கிறது பாஜகவுக்கு தான் வெளிச்சம். இப்போ அதிக தொகுதிகள் கேட்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க பாஜகவுக்கு அப்படின்னாலும் பாஜகவோட தயவு இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, இக்கட்டான ஒரு நிலைமையை பாஜக உருவாக்குற போது அதன் மூலமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து பாஜகவோட ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால், இல்லை பாஜகவோட கூட்டணியோட ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் அவருக்கு மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செயல்படுறாரு. அப்படி வெற்றி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா அப்புறமா வர நாடாளுமன்ற தேர்தல் 2023 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு என்ன செய்வார், பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஜம்ப் அடிச்சிருவார். அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாறிக்கிட்டே இருப்பார், பச்சவந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பாஜகவுக்கு இந்த ட்ரிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடக்கூடாது, சட்டமன்ற தேர்தலே அவர் லாக் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி ஆட்சியா, கூட்டணியில் பங்கா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். பாஜகவோட பிளான் வேறு, எடப்பாடி பழனிசாமியோட பிளான் வேறு. ஆனால் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது நயினா நாகேந்திரன் பேச்சில், நேற்று கோயம்புத்தூரில் பேசின அந்த பேச்சிலே தெரிஞ்சிருச்சு. அமித்ஷா வந்து எங்கே போனாலும் வெற்றியை மட்டும்தான் பெறுவார், அவர் தோல்வி அடைஞ்ச மாதிரி சரித்திரமே இல்லை, எல்லா மாநிலங்களும் அவர் வெற்றியை தான் கை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.